நம்பிக்கை இல்லாமல் வாழுகிறவர்களுக்கு திட நம்பிக்கையை அருளுவது ஊழியம், இருக்கிற நம்பிக்கையையும் இழக்க பண்ணுவது அட்டூழியம். ஆண்டவர் என்ன நேசிக்க முடியாது. ஏனென்றால் நான் காலையில 1 மணி நேரம் தலைகீழ நிற்கல. ஜீவனை தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எதை நீ அறியாமல் இருக்கிறாய்? ஜீவ மரத்தின் கனியை நீ அறியாமல் இருக்கிறார். உள்ளான மனிதனை உயிர் பெற செய்வது ஊழியம், உள்ளான மனிதனை இலக்கரிக்க பண்ணுவது அட்டூழியம். நீங்கள் செய்கிறது ஊழியமா அட்டூழியமா என்பதை கண்டுபிடியுங்கள். செய்திகளை கேட்கிற விசுவாசிகள், நீங்கள் கேட்பது ஊழியம் செய்கிறதா அட்டூழியம் செய்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சூழ்நிலையை பார்த்து இடிந்து போய் இருக்கிறவர்களை எழுப்பி விடுவது ஊழியம். அப்படியே இடிந்து போக பண்ணுவது அட்டூழியமா இல்லையா? இருளில் இருப்பவர்களை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவது ஊழியம், இருளில் இருக்கிறவர்களை கார் இருளுக்குள்ளாக தள்ளிவிடுவது அட்டூழியம். நம்பிக்கை இல்லாமல் வாழுகிறவர்களுக்கு திட நம்பிக்கையை அருளுவது ஊழியம், இருக்கிற நம்பிக்கையையும் இழக்க பண்ணுவது அட்டூழியம். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 500 நம்ப முடியாத சத்தியங்களுக்காக, தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸ்க்காக நான் நம்முடைய தகப்பனாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் இந்த செய்திகளை கேட்டு வெளிச்சத்திற்குள்ளே வந்திருக்கிறீர்கள், திட நம்பிக்கைக்குள்ளே வந்திருக்கிறீர்கள், விசுவாசத்திலே பெருகி இருக்கிறீர்கள். தேவன் உங்களை கொண்டு செய்ய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவருடைய 66வது அனந்த ஞானம் தேவனுக்கு முன்பாக அல்ல, உனக்கு முன்பாகவே இருக்கிறது. முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் இல்லையா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீங்க, நல்ல பெரிய இலை தலைவாழை இலை போடுறாங்க. நான் சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 25 ஐட்டம் இருக்குது. எதுவெல்லாம் உங்களுடைய சரீரத்திற்கு தேவையோ அவைகளை எடுத்துக்கொண்டு மீதியை நம்ம அங்கே வச்சிடறோம். ரைட்? ஸ்வீட்டு 4 ஸ்வீட் இருக்குது, எனக்கு ஒரு ஸ்வீட்டு போதும், மீதி 2 ஸ்வீட்டை மீதி சுட்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அதே போல தேவன் உங்களுக்கு முன்பதாக என்னவெல்லாம் வைத்திருக்கிறார். இதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? அது அவரிடத்தில் இல்லை. ஜீவனும் மரணமும் அவரிடத்தில் இல்லை. தீமைகளும் நன்மையும் அல்லது ஆசீர்வாதமும் சாபமும் அவரிடத்தில் இல்லை. உனக்கு முன்பதாக தலவாழை இலை போட்டு வைத்திருக்கிறார். நன்மைகளை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 30 verse 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். ஐயா, யாருக்கு முன்பதாக ஆசீர்வாதமும் சாபமும் இருக்குன்னு நீ கண்டுபிடிக்கணும். அழகாக சொல்லுகிறான். திரும்ப வாசிக்கிற உபாகமம் 30:19 நீங்கள் அதை ரவுண்ட் போட்டு வைங்க. உனக்கு முன்பதாக. ரைட்? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். You have to choose. The choice is yours. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. ஐயா, தேவன் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறார். ரைட்? உங்கள் சபை நம்புது பாருங்க, தரித்திரராக இருக்கிறதா ஆண்டவுக்கு பிரியம். அதையும் அவர் உனக்கு முன்பால வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், தரித்திரத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இதற்கு வானத்தை சாட்சியாக வைத்திருக்கிறார். நீ பிழைக்கும்படிக்கு, நீ மாத்திரமல்ல, நீயும் உன்னுடைய சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஐயா, அது அவருடைய அனந்த ஞானம்.
His sovereign wisdom. வேதத்தில் பல உதாரணங்களை பார்க்க முடியும். ஒரு டஜன் உதாரணங்களை பார்க்க முடியும். யாரெல்லாம் ஜீவனை தெரிந்து கொண்டார்கள், யாரெல்லாம் மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். அந்த உதாரணங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்கள் பிரகாசம் அடைந்து விடும். முதல் உதாரணம் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிப்போம். ரைட்? கீழ்ப்படியாமைக்குள் போன பிறகும் நம்முடைய முதல் பெற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது. ரைட்? அதற்கு முன்பதாகவே அதான நிலவரம். ஜீவ மரத்தை வைத்திருக்கிற, மரண மரத்தையும் வைத்திருக்கிற, ஜீவ மரத்தின் கனியை புசி என்று சொன்னார். இப்பொழுது இருக்கிற மதத்தை போல நம்முடைய முதல் பெற்றோர் என்ன செஞ்சாங்க? எப்பொழுதுமே குறை உள்ளவைகளைத்தான் தெரிந்து கொண்டார்கள். பாருங்கள், அது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, அதன் பிறகும் தேவனுடைய உறவு ஆயத்தமாக தான் இருந்தது. அதில் எந்த விதமான குறை இல்லை, அவருடைய அன்பிலே மாற்றமில்லை. ஆனால் அவர்கள் எதை தெரிந்து கொண்டார்கள்? தேவனோடு நெருங்கி வாழ வேண்டிய வாய்ப்பை விட்டுவிட்டு, அதை தெரிந்தெடுப்பதை விட்டுவிட்டு ஓடி ஒளிந்து பிரிவினையை தெரிந்து கொண்டார்கள். ரைட்? கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஐயா, தேவனுடைய உறவு ஒரு நாளும் மாறாதுப்பா. தேவன் நல்லவர்களோடு மாத்திரம்தான் உறவு கொள்ளுவார். அந்த உறவு அப்பப்ப துண்டாயிரும் என்று ஆபிரகாம் நினைக்கவில்லை. எத்தனாகிய யாக்கோபும் நினைக்கவில்லை. ரைட்? கொலை செய்த யாரு? நம்ம தாவீது நினைக்கலங்க. யார் யாரெல்லாம் தேவனுடைய உறவை சந்தேகித்தார்களோ அத்தனை பேரும் மரணத்தை தான் தெரிந்தெடுத்தார்கள். ரைட்? உதாரணம் பார்த்துட்டோம். நம்முடைய முதல் பெற்றோர் பாவம் செய்கிறாங்க, அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க, மரணத்தை போய் தெரிந்து கொள்ளுவோம், அவரால் என்னை நேசிக்க முடியாது. இரண்டாவது உதாரணம் பாருங்கள். கோலியாத்துக்கு முன்பதாக வெற்றியும் இருந்தது, தோல்வியும் இருந்தது, ஜீவனும் இருந்தது, மரணமும் இருந்தது. இதை கவனிக்கிற தேவர்களே, இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு தெளிவாக டீல் பண்ணுகிறார். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஜீவனைத்தான் தெரிந்து கொள்ளுவார்கள், வெற்றியைத்தான் தெரிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலும் அவனுடைய சேனையும் மரணத்தை அல்லது தோல்வியை தெரிந்தெடுத்தது போல நீ தோல்வியை தெரிந்தெடுக்காத. ரைட்? அதே சூழ்நிலை, அதே ராட்சதன், அதே சேனை வந்தான் பாருங்க. சத்தியத்தை அறிஞ்சவன், ஆண்டவர் எனக்குள்ள பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, இன்றைக்கு இவன் தலையை எடுப்பேன். ஹல்லேலூயா. அதே சூழ்நிலை தானங்க, அதே ராட்சதன் தானே. அப்போ ஒரு சேனை, நல்ல பயிற்சி எடுத்த ஒரு சேனை, அது என்னது, ஆயுதங்களை தரித்திருக்கிற ஒரு சேனையாலே செய்ய முடியாததை இந்த ஒரு ஆட்டு இடையன் செய்ய துணிந்ததற்கு காரணம் நாலேஜ். பல முறை பார்த்துருக்கிறோம் பாருங்க. அவன் கர்த்தருடைய நாமத்தில் உள்ள வல்லமையை, சூப்பர் நேச்சுரல் பவரை அறிந்திருந்தான். கூழாங்கல்லில் இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை அறிந்திருந்தான். விருத்த சேதனமாகிய உடன்படிக்கையில் வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை அறிந்திருந்தாங்க. தூக்கிட்டான், ஜீவனை தெரிந்து கொண்டான். அப்போ யார் ஜீவனை தெரிந்து கொள்ளுவார்கள்? யார் நன்மையை தெரிந்து கொள்ளுவார்கள்? என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். பல ஆண்டுகள், ஒரு 10-12 வருஷம் வியாதியில் இருந்தேன். கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ். ரைட்? நான் என்ன நினச்சேன்? சபை ஊழியர்கள் போயிச்சா பாருங்க, தேவன் உங்களை எப்படி இடுக்கமான பாதையில் நடத்துவார். ரைட்? வியாதியை தந்து திருத்துவார். நானும் உங்களோடு கூட சேர்ந்து பலிகடா ஆயிட்டேன். 12 வருஷம் மாத்திரை சாப்பிட்டாங்க. சத்தியத்தை சரியாக அறிந்தார். எந்த சத்தியத்தை? 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகி விட்டேன். ஹல்லேலூயா. அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நான் புசிக்கிறேன். எனவே இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம், தேவன் இருக்கிற இடத்துல எந்த வியாதியும் இருக்க முடியாது. அந்த ரெவலேஷன் வந்ததுனால ஜீவனாகிய ஆரோக்கியத்தை நான் தெரிந்து கொண்டேன். ரைட்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், ஒரு பெரிய பெலிஸ்தர் சேனை திரும்ப வருது, எதிர்த்து வருது.
கடற்கரை மணலத்தனையான சத்துருக்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஒரு யோனத்தான் ஜீவனை தெரிந்து கொண்டான். ஆனால் இஸ்ரவேலருடைய சேனை அதே சவுலுடைய தலைமையிலே மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு தெளிவாக பேசிக்கொண்டு இருக்கிறார். அருமையான தேவர்களே, நீங்கள் தாவீதோடு சேர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் யோனத்தானோடு சேர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால நான் கர்த்தருக்குள் திடமாக நம்புகிறேன். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஜீவனைத்தான் தெரிந்து கொள்ளுவார்கள், ஆரோக்கியத்தை தான் தெரிந்து கொள்ளுவார்கள், ஐஸ்வர்யத்தை தான் தெரிந்து கொள்ளுவார்கள், வெற்றியை தான் தெரிந்து கொள்ளுவார்கள். பிசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு, இவருடைய மனக்கண்களை நீ குருடாக்க முடியாது. இவர்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால இவர்களும் வாழுவார்கள், வையகத்தையும் வாழ வைப்பார்கள். ஏனென்றால் வேதத்திலே தேவன் வைத்திருக்கிற ஜீவனை தெரிந்து கொள்ளத்தக்கதாக இவர்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் கொடுத்து விட்டார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அடுத்து எந்த உதாரணத்தை எடுக்கலாம்? ரைட், பாருங்கள், அதே வனாந்தரம், அதே ராட்சதர்கள், except Caleb and Joshua, after 2 million, just 2 chose the life. காலேபு யோசுவா மாத்திரம்தான் ஜீவனை தெரிந்து கொண்டார்கள். அதே வாய்ப்பு 20 லட்சம் பேருக்கு இருந்ததுங்க. 19,99,998 பேர் மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். அவர்களாலே கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத், ரியலி பிலவட். ரொம்ப முக்கியம் பாருங்க. எல்லா தோல்விகளுக்கும் காரணம் அவர்களுடைய அறியாமைதான். முதல் பெற்றோர் எதை அறியாமல் இருந்தாங்க? எப்பா நான் அவருக்கு கீழ்ப்படியேட்டாலும் அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாது, எங்களோடு வைத்திருக்கிற உறவை டிஸ்கனெக்ட் பண்ண மாட்டார் என்கிற நாலேஜ் இல்லை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். வேதம் முழுவதும் இதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, அவையா பன்றி மேய்க்க போனா? ஏன் மரணத்தை தெரிந்து கொண்டான்? அப்பாவுடைய அன்பை சந்தேகித்தான். ரைட், வேற ஒரு காரணம் இல்லைங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய கீழ்ப்படிதலிலே கண்டிப்பாக குறைவு இருக்கும். தேவனோடு உள்ள உறவை சந்தேகிக்காதீர்கள். தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிறார், கொல்ல ஆசை வச்சிருக்காருப்பா, அதை நீ சந்தேகிக்காத. இன்னைக்கு பன்றி மேய்க்கிறது போலதான் பரிதாபமான வாழ்க்கை அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்ன நேசிக்க முடியாது. ஏனென்றால் நான் காலையில் 1 மணி நேரம் தலைகீழ நிற்கலை, நான் உபவாசம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. இதெல்லாம் பை ப்ராடக்ட். டியர்லி பிலவட், தேவனுடைய அன்புக்குள்ள வாருங்க. அநேக காரியங்களை நீங்கள் கீழ்ப்படிவது எளிதாகிவிடும். சந்தோஷமாக கீழ்ப்படிவீர்கள், சந்தோஷமாக ஜெபம் பண்ணுவீர்கள், அதிக நேரம் ஜெபம் பண்ணுவீர்கள். அன்பினால் நீங்க என்ன செய்வீங்க? மூழ்கடிக்கப்பட்டிருப்பீர்கள். அவர் அன்புள்ள தேவன் அல்லங்க, அன்புள்ள தேவன் அன்பாக இல்லைங்க, அன்பாகவே இருக்கிறார். ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஜீவனை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அடுத்தது மிக முக்கியமான மரணத்தையும் ஜீவனையும் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். ஐயா, தேவன் அழகாக சொல்லுகிறார், ஜீவனையும் வச்சிருக்கிற, மரணத்தையும் வச்சிருக்கிற. எதை வச்சிருக்கார் தெரியுமா? ஜீவ வசனங்களையும் வைத்திருக்கிறார், மரண வசனங்களையும் வைத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் உங்கள் கண்களில் இருக்கிற செதிர்கள் விழுந்துவிடும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், ஜீவனை தருகிற வசனங்கள் ஏராளம் இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ரைட், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நான் உனக்கு முன்பாக சென்று கொண்டு கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர். ரைட், இதெல்லாம் என்னது? ஜீவ வசனம், ஜீவனை தருகிற வசனம். இதற்கு எதிர்மறையான வசனங்கள் இருக்குது பாருங்க. உன்னை வாசிக்கட்டுமா? என்ன சொல்லுது? அவர் ஆபிரகாமை சோதித்தார், யோபுவை சோதிக்க ஒப்பு கொடுத்தார். மரண வார்த்தை. நீங்க அதைத்தான் பிடிச்சிட்டீங்க.
இரண்டு மனதோடு வாசிக்கிறீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் செய்வார், தண்டிக்கவும் செய்தார். இப்படி நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்களால் எப்படி நீங்கள் அவரை விசுவாசிக்க முடியும்? நீங்கள் எப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியும்? விசுவாசம் இல்லாத ஜெபத்திற்கு எதுவுமே கிடைக்காதல்லவா? அப்போ உங்களுடைய விசுவாச விரோதி என்ன தெரியுமா? உங்களுடைய அறியாமை. என்ன அறியாமை? எப்போ மரண வசனத்தையும் ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு, ஜீவ வசனத்தையும் தேவன் தான் வைத்திருக்கிறார். ஒரு ஜீவ வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனம். The book of James chapter 1 verse 13 I shall read for you. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சொல்லாத. தேவன் என்னை சோதிக்கிறார், தேவன் என்னை இடுக்கமான பாதையில் நடத்துகிறார், தேவன் எனக்கு உபத்திரவம் தருகிறார், முள்ளு தருகிறார். என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. ஐயா நீங்கள் கஷ்டப்பட்டது போதும்பா. நான் திரும்ப வந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்படி என்றால் என்ன பொருள்? நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுதும் அவர் உன்னை டெம்ப்ட் பண்ண மாட்டார், சோதிக்க மாட்டார், டெஸ்ட் பண்ண மாட்டார். இது ஜீவ வசனம். எந்த வசனம் வேணுமா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பெரிய தலைவாழை இலை போட்டு எல்லா வசனத்தையும் அங்கே வச்சுட்டாருப்பா. உனக்கு அறிவையும் கொடுத்துட்டாரு, கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. நீ ஜீவனை பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. மரண வசனம் என்ன? தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ரைட்? ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தருக்கு அருமையான தேவர்களே, இந்த நாளில் உங்கள் கண்களில் இருக்கிற செதில்கள்லாம் கீழே விழுது. இயேசு கிறிஸ்துவு பாருங்கள், பிசாசை இப்படி தான் ஜெயித்தார். எழுதி இருக்குதுப்பா. என்ன எழுதி இருக்குது? தேவன் ஒருவரையும் சோதிக்கிற தேவன் அல்ல. அப்படியே பிடிச்சிக்க. உங்கள் பாஸ்டர் சொல்லுவார், தேவன் சோதிப்பார். ஏனென்றால் ஆபிரகாமை சோதித்தார். நீ என்ன சொல்லணும்? பாஸ்டருடைய வாய் 3 நாள் ஊமையாகட்டுன்னு பேசு. செய்தியை அனுப்பு. ஒரு 100 செய்தியை கேட்டால் அவருக்கு மனக்கண்கள் திறந்துடும். எப்பா ஜீவ வசனத்தை தான் நான் போதிக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் சபையில் குறிப்பாக சிபிஎம் சர்ச்சில் இருக்கிறதுல 99% வியாதி, மரணம், இள வயதில் மரணம், தரித்திரம், குடும்ப சண்டை, பிரிவினைகள், கோர்ட்டில் வழக்கு, இதுதான் இருக்காங்க. ஏன்? உங்கள் பாஸ்டர் சிபிஎம் சர்ச்சில் குறிப்பாக மரண வசனத்தையே தேடுவாங்க. ஏன்? உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய அஜெண்டா நம்பர் 1. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், யோசுவாவில் ஒரு வசனம் இருக்கு. அது மரண வசனம். நான் ஜீவ வசனத்தையும் காட்டுகிறேன், மரண வசனத்தையும் காட்டுகிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னிக்க மாட்டார். ஒரே டிஸ்பென்சேஷன்ல உபாகமத்தில் யார் சொல்றா? தேவன் தான் சொல்றாரு, உங்களை மன்னிக்க மாட்டாரு. ஐயா, இதே தேவன் தான் பிழையா மூலமா சொல்றாரு, எப்பா உன் பாவத்தை அவர் கண்டுக்கவே மாட்டாரு. எந்த வசனம் வேணும் உனக்கு? ஜீவன் வேணுமா, மரணம் வேணுமா? அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் உன்னுடைய பாவத்தை அவருடைய குமாரனுடைய கணக்கில் வச்சுட்டாருப்பா. ஐயா, அந்த ஆட்டு இடையனுக்கு அந்த வெளிப்பாடுப்பா. ஒரு சந்ததி ஒன்று வருது. அந்த சந்ததியார் எவ்வளவுதான் அக்கிரமம் பண்ணாலும், அதை வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 32வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். Psalm 32 first 2 verses. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் கண்டுகொள்ள மாட்டாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஐயோ, ஆட்டிடையனுக்கு அந்த வெளிப்பாடுப்பா. தீர்க்கதரிசனம் சொல்றான், ஒரு சந்ததி ஒன்று வருது, அவருடைய பாவங்களை அவர் எண்ண மாட்டார். ஏனென்றால் அவருடைய பாவங்களை அவருடைய குமாரன் மீது வைத்து அவர் திருப்தியாகி விடுவார். அவருடைய பாவங்களை கண்டுகொள்ளவே மாட்டார். நீ இந்த சத்தியத்தை அறிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அதே சங்கீதம் 32:2
எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஏன் என் ஆவியில கபடம் இல்லப்பா? நான் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்துறியா? என் ஆவியில கபடம் இல்லையா? இந்த பாவத்திற்காகவும் தேவன் என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய குமாரனை தண்டித்து விட்டார். இந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா இச்சையாகிய பாவத்திலிருந்து எளிதாக நீங்க வெளியே வந்து விடுவீர்கள். டியர்லி பிலவட் காட்ஸ், எப்படி நீங்கள் தேவர்கள் ஆனீர்களுங்க? நீங்க செய்கிற பாவங்கள் நீங்க எண்ணத்தில் கொண்டு வரீங்களே, இச்சையோடு பார்க்குறீங்க, இவைகளை தேவன் எண்ணுவது இல்லை என்கிற சத்தியத்தை இந்த நாளில் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளுவார்களாக. இந்த ஜீவ வசனத்தை என்னுடைய வியூவர்ஸ் பிடித்து கொள்ளுவார்களாக. இவர்களை குழப்ப நினைக்கிற பிசாச உன்னுடைய ஏஜென்ட்டுடைய வாய்களை நான் கட்டுகிறேன். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற எல்லாருடைய வாய்களையும் நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால, விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. தேவ ஜனங்களை விட்டுவிடு பிசாச. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள் அருமையானவர்களே, பிசாசுடைய தந்திரமே தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அகாப்பே அன்பை சந்தேகிக்க வைக்கிறது தான். இதற்கு தான் இன்னைக்கு 99% நீங்கள் போதகர்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஊழியர்கள் என்று சொல்லுகிறீர்களே, அதில் பலிக்கடை ஆயிட்டாங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்க? உங்கள் ஆவியில் உங்களுடைய எண்ணத்தில் எப்பவும் குற்ற உணர்வை கொண்டு வந்துடுவாங்க. போதும், அதுக்கு மேலே உனக்கு ஆண்டவர்ட்ட இருந்து 5 பைசா கிடைக்காது. ஏன்? அழகா யாக்கோபு சொல்லுகிறார், வாசிக்கட்டுமா? யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். The book of James chapter 1 verses 6 and 7 I shall read for you. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். 7வது வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் 5 பைசாவாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பாயாக. உனக்கு 5 பைசா கிடைக்க மாட்டேங்க, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்க. நீ குற்ற உணர்வுல இருக்கிறா, 2 மனதோடு ஜெபிக்கிறா. இது உண்மையிலே ஆண்டோடைய சித்தமா? எனக்கு குழந்தை இல்லை, ஜான் ஏஎஸ் சிங் பாஸ்டர்ட்ட ஜோம் பண்ண 90 நாளில் நீ கன்சீவ் ஆயிரோன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி சாத்தியம்? நாங்கள் என்றைக்கோ ஒரு நாள் விபச்சாரத்தில் கிடந்தேனே. இப்படி நீ 2 மனசில் இருந்தால் எப்படிப்பா தேவனால் ஆசீர்வதிக்க முடியும்? விபச்சாரக்காரனாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உன்னை உற்சாகப்படுத்துகிறார். குற்ற உணர்வுலேருந்து வெளியே வா. ரைட்? விபச்சாரத்திலே கிடந்த அந்த ஆட்டு இடையனை ஆசீர்வதித்த தேவன் உன்னோடு பேசுகிறார். மகனே, குற்ற உணர்வுலேருந்து வெளியே வா. குற்ற உணர்வுக்கு காரணம் என்ன? தவறான போதனைகள், மரண வசனத்தினால உன்னை நிறைத்து வைத்திருக்கிறார்கள். அவர் கோபக்கார கடவுள். அவர் எப்படிப்பட்ட கடவுள்னு நான் உனக்கு வாசிக்கட்டுமா? அங்கே 1 யோவான் 4:8, the book of 1 John chapter 4 verse 8 I shall read. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த வேயை நான் ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். பிசாசுக்கு மூஞ்சில குத்துடை, நான் பாவம் செஞ்சாலும் எங்க அப்பா என் மேல அன்பாகவே இருக்கிறார். இது ஏட்டு சுரக்கா இல்லைங்க. எப்பா நீ இதை நம்ப வேண்டும் என்று சொல்லி நிதானமாக நம்முடைய மூத்த சகோதரன் ஒரு கட்டுக்கதையை கட்டுறார் பாரு. ஒரு பெரிய செல்வந்தனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரன் அப்பாவுக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஆனாலும் அப்பாவுடைய அன்பு மாறாதுப்பா. எப்ப நான் உன்னை சிலுவையில் பெற்றெடுத்துட்டேன், என் தலையெழுத்து, நான் உன்னை நேசித்து தான் ஆகணும். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்கப்படவர்கள். இன்னும் நீங்க பாடுபடுறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்குது, இழக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சில லட்சம் இருக்குன்னா அந்த தவறான வசனங்களை எடுத்துக்கிடுங்க. ஆண்டவர் யோபை சோதித்த மாதிரி என்னையும் சோதிப்பாரு வச்சுக்க. ஆண்டவர் தடை செய்ய மாட்டாரு. ஜீவனை தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மகன மகள், அந்த வசனத்தை நான் திரும்ப வாசித்து முடிக்கிறேன். மிக முக்கியமான வசனம். நீங்கள் வீட்டில் இதை தியானியுங்க. உபாகமம் 30:19. The book of Deuteronomy chapter 30 verse 19.
நான் சொன்னவர் யாருங்க? தேவன் சொல்லுகிறாருங்க, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு அந்த ஜோயே லைஃப்ல வாழும்படிக்கு எப்பா ஜீவனை தெரிந்து கொள். சூஸ் த லைஃப். வசனத்திலே அது இருக்குங்க. என்ன வசனம்? மரண வசனமும் இருக்கு, ஜீவ வசனமும் இருக்கு. கடந்த 7 ஆண்டுகளாக நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். மரண வசனத்தை நான் வாசிக்கிறது இல்லைங்க. ஏன்னா என் விசுவாசமாகிய கப்பலை கொஞ்சம் ஒரு ஸ்க்ராட்ச் கூட நான் விட மாட்டேன். ரைட்? உங்களுக்கு தெரியும் எந்தெந்த யாருடைய பிரசங்கங்கள் எல்லாம் உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை ஸ்க்ராட்ச் பண்ணுதுன்னு உனக்கு கண்டுபிடிக்கிற நாலேஜ் அவர் உனக்கு கொடுத்துட்டாரு. உனக்கு இன்னும் கஷ்டப்பட திராணி இருந்தால் அந்த துர்ச்செய்தியெல்லாம் கேளுமா. எல்லாம் மைனஸ் ஆன பிறகு என்கிட்ட கூப்பிடு. பல போ சாத்தானே எதை விரட்டுவேன் தெரியுமா? அறியாமையாகிய பிசாசை விரட்டுவேன். எதை நீ அறியாமல் இருக்கிறாய்? ஜீவ மரத்தின் கனியை நீ அறியாமல் இருக்கிறார். முதல் பெற்றோர் துவங்கின இந்த அக்கிரமம் இன்னும் தொடருகிறது. வேதத்தில் பாருங்க, 120 வருஷம் வாழுவாய் என்று தேவன் சொன்னார். அது ஜீவ மரம், ஜீவ வசனம். 70 அல்லது 80 வருஷம்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டா எதை பிடிச்சிக்குது சபை? ரைட்? அதைத்தான் நான் சொல்கிறேன். உபத்திரம் உண்டுன்னு இருக்கு, முள்ளு உண்டுன்னு இருக்கு. அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்க மாட்டார் என்று இருக்கு. எது வேண்டுமோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு எடுத்துக்கிட்டியா வச்சிக்க. கேன்சர் முதல் ஸ்டேஜில் இருக்கியா? அந்த பிரசங்கத்தை கேளு. இன்னைக்கு மனம் திரும்புகிற நாள். தேவனுடைய ஆவியானவர் உன் மேலே மனதுருகி மனிதாபிமானத்தோடு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மரண வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களும் வாழுவார்கள். அவர்கள் மூலமாக தேவன் வையகத்தையும் வாழ வைப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.